Let's face it, we all like to spend a Sunday afternoon relaxing in the park, but here in Melbourne, here at Albert Park, this is no ordinary relaxing Sunday afternoon. It's round 3 of the Formula 1 season in 2023. It is the 37th World Championship Australian Grand Prix. Wait, that is a wrong intro. இன்னைக்கு நம்ம ரேஸ் கார் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், which is a hard question actually, but I am here to make it easy. So let's get started. Oh my God, with the phone. Put the thing down, will ya? What do you care what they say? They all love you. It's just noise, man. Drive the car. You're really good at it. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற காரில் 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம், which is accelerate and reverse. நம்ம இன்புட்டில் டார்கெட் வேல்யூ கொடுத்துருவாங்க. நம்ம டார்கெட் வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஐட்ரேஷன்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸில் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். ஆனால் அதை இருக்கிறதுலே கம்மியான சீக்வன்ஸில் முடிக்கணும், லென்த் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் சீக்வன்ஸ். ஸோ டார்கெட் அச்சீவ் பண்ணுற ஸ்டெப்ஸை நம்ம அவுட்புட்டாக கொடுக்கணும். அண்ட் ஏ அண்ட் ஆர் ரெண்டுத்துக்குமே ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, ஆக்சலரேஷன் பண்ணுறதுக்கு பொசிஷன் அண்ட் ஸ்பீட் ரெண்டுமே நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் பொசிஷன், ப்ரீவியஸ் ஸ்பீடும் ப்ரீவியஸ் பொசிஷனையும் நம்ம ஆட் பண்ணணும். அண்ட் ப்ரீவியஸ் ஸ்பீடை மல்டிப்ளை பை 2 பண்ணணும். அதுதான் ஆக்சலரேட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அண்ட் ரிவர்ஸ்க்கு எப்போல்லாம் நம்ம ரிவர்ஸ் கொடுக்குறோமோ காரோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், ஆனால் பொசிஷன் சேஞ்ச் ஆகாது. ஆக்சலரேட் பண்ணும்போது மட்டும்தான் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். அப்புறம் பொசிஷன் இனிஷியலாக 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும், அண்ட் ஸ்பீட் இனிஷியலாக 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டார்கெட் 3 எடுத்துக்கலாம். ஒரு டார்கெட் 3 இருக்குது. நம்ம கார் ஒரு 3க்கு வரணும் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம், 3. ஸோ இனிஷியல் இப்போது நம்ம ஒன்றா ஐட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏ கொடுப்போம். ஏ கொடுத்தா என்ன ஆகும்? 1, ப்ரீவியஸ் பொசிஷன் 0, ஸ்பீடு 1 இனிஷியலாக இருக்கும்னால 1. ஸோ 1. ஸோ இப்போ கார் எக்ஸ் ஆக்சிஸில் 1க்கு வரும். இப்போது இன்னொரு ஏ கொடுப்போம், ஏன்னா நம்ம இன்னும் 3 வரல, இன்னும் நம்ம 3 அட்டைன் பண்ணல. ஸோ இன்னொரு ஏ கொடுப்போம். இன்னொரு ஏ கொடுத்தா ப்ரீவியஸ் பொசிஷன் என்ன? 1 ப்ளஸ் ஸ்பீடு ப்ரீவியஸ் ஸ்பீடு என்ன இருந்துச்சு? 1. ஸோ 1 × 2 2. ஸோ நமக்கு அடுத்த ஆக்சிலேட்டரோட டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு, which is 3. ஸோ நம்ம டார்கெட் 3 அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஸ்டெப்ஸில் வந்துட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். டார்கெட் 6க்கு நம்ம எடுக்கிறோம். 6 டிஃப்ரெண்ட். ஏன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். அது பெரிய பெரிய டார்கெட் உங்களுக்கு புரியும். நம்ம அந்த டார்கெட் பார்ப்போம். இப்போது டார்கெட் 6 வழக்கம் போல் ஏலே ஆரம்பிப்போம். ஸோ ஏல ஆரம்பிக்கும் போது இனிஷியலாக 0ல் இருக்குமா? இப்போது போன டைம் போட்ட மாதிரியே 1க்கு நிற்கும். இன்னொரு ஏ போட்டால் மறுபடியும் 3க்கு நிற்கும், போன டைம் போட்ட மாதிரியே. ஸோ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் வேலையை. இப்போது 3 எடுத்துட்டோம். இப்போ நம்ம 6க்கு போகணும். ஸோ இன்னும் நமக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இப்போது ஏ எடுத்துக்கலாம். இன்னொரு ஏ போடும்போது ப்ரீவியஸ் பொசிஷன் என்ன? 3. ப்ரீவியஸ் ஸ்பீடு 4ஆக இருந்துச்சு, ஆக்சுவலாக 2. இந்த இடத்துல 2 ஸ்பீடு இருந்துச்சு, மல்டிப்ளை பை 2 பண்ணோம். ஸோ 4ஆக மாறிடும். ஸோ 3rd ஏக்கு ஸ்பீடு 4ஆக மாறிடும். இப்போ 7. இப்போது கார் 7க்கு வந்துருச்சு. பட் ஆனால் டார்கெட் நமக்கு 6, அதனால் என்ன ஆச்சுன்னா ஓவர் ஷூட் ஆயிடுச்சு. டார்கெட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா ஓவர் ஷூட். ஸோ ஓவர் ஷூட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் இப்போ நம்ம ரிவர்ஸ்க்கு வரணும். இப்போது ஒரு ரிவர்ஸ் போட்டலாம், ஏன்னா நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம். ரிவர்ஸ் போனால் இவ்வளோ நேரம் கார் எப்படி போயிட்டு இருந்துச்சு? லெஃப்ட் டு ரைட் போயிட்டு இருந்துச்சு. இப்போது ரிவர்ஸ் போட்டனால கார் ரைட் டு லெஃப்டாக மாறிடுச்சு.
ஸோ கார் இஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். இப்போது நம்ம ஏ போட்டோம்னா என்ன ஆகும்? இனிஷியலாக வந்து ஸ்பீடு வந்து 1ல் இருக்குன்னு சொன்னேன்னா 7 ஸ்பீடு 1 சாரி ரிவர்ஸில் இருக்கும். ஸோ ரிவர்ஸ்னால் -1 ஆகும். -1 ஸோ 6 வந்துருச்சா? ஸோ நம்ம 5 ஸ்டெப்ஸில் 6 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஆக்சுவலாக கண்டுபிடிக்கணும். பட் நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம், நான் வந்து செகண்ட் ஏக்கு அப்புறம் நான் ஒரு ரிவர்ஸ் எடுத்துக்கிறேன், ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு டைம் நான் ஏ போகிறேன், அப்படி கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் டார்கெட் 6க்கு அது கொஞ்சம் சிலியாக இருக்கலாம். பட் டார்கெட் 8 இல்லை 9 அந்த மாதிரி பெருசாக போச்சுன்னா அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சென்ஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போது கோடுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஃபேங் மாதிரியான கம்பெனிஸில் கேட்குற கொஷின்ஸ் விச் இஸ் ஹார்ட், அதனாலேயே ஹார்டாக போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்டு கூகுள் வந்து இந்த கொஷினை டைனமிக் ப்ரோக்ராமிங் மூலயமா சால்வ் பண்ண மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் போடலாம். C++ நான் இந்த சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பைத்தானில் போடலாம், ஜாவா. நீங்கள் பைத்தானை ஆதித்யா கட்ச்வே மூலியமாக மேனுவல் வேலை கற்றுக்காம ஆட்டோமேட்டிக் வேலை கற்றுக்கிட்டிங்கன்னா ஐ ஆம் சாரி, யூ வில் ஸ்ட்ரகிள். ஸோ மேனுவலாக ஆட்டோமேட்டிக்கோ அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இல்லை. Manual, semi-automatic. Oh, these are the weapons. I am going to give you some ASMR, so enjoy. நான் வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆப்வியஸ்லி வெக்டார் மூலியமாக தான் போட போகிறோம். வெக்டார் மூலியமா டார்கெட் -1 போட்டுக்கிறேன். நான் டெஃபினைட் செட் ஆஃப் சைஸ் வச்சுக்காமல் டார்கெட் வச்சே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து டார்கெட் வேல்யூ வரைக்கும் நம்ம ஒரு வெக்டார் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாரி +1 போட்டுக்கலாம். +1 -1 ஸோ வெக்டார் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஃபார் இஃப் ஸ்டேட்மெண்ட் அரே ஷேர் பண்ணிவிடும். ஸோ மெமரி வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். மீனிங் இந்த டிபி வந்து எக்ஸுங்கிற வேல்யூவில் இருந்தால் அது ஆல்ரெடி கம்ப்யூட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஸ்டெப்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் லைனில் நான் வந்து log2 எடுத்திருக்கேன். log2 நம்ம அதாவது லாக் ஃபார்மில் நம்ம எடுக்கிறோன்னா லாகை வச்சு டார்கெட்டை கால்குலேட் பண்ணும்போது நம்ம ஒரு ஃப்ளோர் வேல்யூ எடுத்துக்கலாம். ஃப்ளோர் வேல்யூவில் வச்சு நம்ம ஆக்சலரேஷன் எப்படின்னு எத்தனை ஆக்சலரேஷன் பண்ணுறோம் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த இஃப் கண்டிஷன் வந்து லெஸ் தேன் n வந்து 2n எடுத்துக்கலாம். 2n இப்போ வச்சு தான் நம்ம இந்த இஃப் கண்டிஷன் ஓடுது. எக்ஸாக்டாக டார்கெட்டோட வேல்யூ ஈக்குவல்னா சிம்பிளாக சொல்யூஷன் எவ்வளோ ஆக்சலேட் ஆகிருக்கு அப்படின்னு போட்டுரும். எவ்வளோ ஆக்சலரேஷன் ஆகிருக்கு, ஆக்சலரேஷன் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி போட்டுரும். ஸோ டார்கெட் வந்து 7னா அதை வந்து பைனரியில் எழுதும்போது 111 வரும்னு நினைக்கிறேன். 111 வரும். ஸோ வந்து 2n-1 டார்கெட்டில் இருந்தால் ஓவர் ஷூட் கேஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆகும் பண்ணலாம். ஃபஸ்ட் ஓவர் ஷீட் பண்ணால் n ஆக்சிலேட் ஆகும், தென் 1 ரிவர்ஸ். ஸோ n+1 அந்த மாதிரி ஆகும். n+1
அப்புறம் ஓவர் ஷூட் பாயிண்டில் இருந்து டிஃப்ரென்ஸ் கவர் பண்ண வேண்டியது வரும். ஸோ ரிகர்ஷன் கால் ஆகும். மறுபடியும் 2n+1 இந்த ஃபார்ம் இது வரும். 2n-1 சாரி 2n-1 மைனஸ் டார்கெட் அது மறுபடியும் கால் ஆகும். அப்போ தான் டிபியில் டார்கெட் அசைன் ஆகிருக்கும். இந்த லூப் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான லூப். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் ஆப்போசிட் டைரெக்ஷன் அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த லூப் கரெக்டாக இருக்கும். ஸோ டோட்டல் ஸ்டெப்ஸ் n-1 ஆக்சலரேஷன் ப்ளஸ் ரிவர்ஸ், n-1 ஆக்சலரேஷன் ப்ளஸ் ரிவர்ஸிங் இருக்குது. எது நாகார்ஜுனாவா? ஸோ வந்து கோட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு n+1 + i அப்படின்னு போட்டிருக்கேன் நான். அப்புறமா கடைசியில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் ரிகர்ஷன் வேல்யூவை. ரிகர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டார்கெட்டில் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணுறோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே நான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பார்ப்போம். கன்ஸ்ட்ரெயின்ட் ஓகே 10,000 வரைக்கும் போகலான்னு போட்டிருக்கு. ஸோ வந்து நான் 10,000 ஒரு 10,001 வச்சுக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் இருக்கட்டும். நான் டார்கெட் +1 ஒரு ஃபோட்டோன்னு நினச்சேன். ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வச்சு போட்டால் வருது. நைஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ டூ ரேஸ் கார் ப்ராப்ளம். இதை வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் போட்டிருக்கேன். இதை வந்து பிஎஃப்எஸ் அப்புறம் கிராஃப்லேயும் போடலாம். கிராஃபில் வந்து ட்ராவர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ராவர்ஸ் அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் விட்டுட்டேன். நான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் போடலாம். சரி டைனமிக் ப்ரோக்ராமிங் போட்டு கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு. ஸோ எனிவே hope you guys learned and see you later. We can't pay much. Not about the money.